மகர ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். குரு உடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க. இதெல்லாமே இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இது இருக்குது. அதோட குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க அல்லது வேறு நிகழ்ச்சிகள்லேயே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இது எல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் நல்ல வருமானங்கள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இருக்குது, ஆனாலும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பயப்பண்ணுங்கிறது இல்லை. வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் நான் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேனாலும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப நாளாக நான் லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், லோன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவு. நல்ல ஹெல்த் கண்டிஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க அல்லது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. என்னுடைய ப்ரொஃபஸரை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், கம்பெனி மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வாரம் கம்பெனி சுவிட்ச் ஓவர் பண்ணலாம். இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வெளியூருக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள். இது எல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி சுக்கிரன் பார்க்குறதுனால மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் கவனமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் குறிப்பாக பைரவரையும் கும்பிட்டு வாங்க.